أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய பேரருளால் புண்ணியமிக்க ரமலான் மாதத்துடைய 4வது நோன்பை நோச்ச நிலையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை, நற்செயல்களை அல்லாஹ் ஏற்று அதற்குண்டான நற்கூலி நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த ரமலான் மாதத்திலே அதிகாலையிலே நாம் தொடர்ச்சியாக ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அதாவது சுவனப்பாதை என்ற அந்த தலைப்பின் கீழ் சொர்க்கத்தை பற்றியும் சொர்க்க பாக்கியங்களை பற்றியும் சொர்க்கத்துடைய நிலைகளை பற்றியும் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் சொர்க்கம் இப்பொழுது அதனுடைய நிலை என்ன, அதாவது நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை மூமின்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறார். நல்லடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை படைத்திருக்கிறார். யார் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு அவனை நம்பி ஏற்று அவனுடைய சட்டதிட்டங்களுக்கு வழிபட்டு நடக்கிறார்களோ அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கிறது. முத்தகீன்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கிறது. வைதத்தில் முத்தகீன் என்று அல்லாஹ் சொல்கிறார். முத்தகீன்களுக்காக அந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தில் பிரவேசிக்க போகக்கூடியவர்கள் மூமின்கள் தான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் எப்பொழுது பிரவேசிப்பார்கள் என்றால், அதாவது உலகம் அழிந்த பின்பு எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா எழுப்பி அவர்களிடத்திலே விசாரணை நடத்துவான். அது பல கட்டங்களாக அதனுடைய நிலைகளை பற்றி குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அந்த விசாரணைகள் அல்லாஹ்வுடைய விசாரணை முடிந்து அல்லாஹ்வுடைய விசாரணையிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அப்படிப்பட்ட வெற்றியாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான், சொர்க்கத்திலே பிரவேசிக்க செய்வான். இது எப்பொழுது நடக்கும்? மறுமையில. உலகமெல்லாம் அழிந்த பின்பு மனிதர்களெல்லாம் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டு அதற்கு பின்னால் நல்லவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள், தீயவர்கள் நரகத்துக்கு அனுப்பப்படுவார்கள். அப்படியானால் உலகம் அழிந்த பின்புதான் அந்த சொர்க்கம் யூஸ் ஆகும், அது புழக்கத்தில் வரும். அப்ப அதுவரை அந்த சொர்க்கத்துடைய நிலை என்ன? அதிலே இப்படி மனிதர்கள் வாழ்கிறார்களா, அல்லது வேற ஏதாவது ஜீவர்கள் வாழ்கிறார்களா, அல்லது அந்த சொர்க்கம் காலியாக கிடக்குதா என்பதெல்லாம் மனிதர்களுடைய இன்னைக்கு அறிவுக்கு அது எட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மனிதன் அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள். பலரும் இதை பற்றிய வாதங்களை எழுப்பி சொர்க்கம் அப்படியானால் அது உலகம் தோண்டி எத்தனை ஆண்டுகள் என்பது யாருக்கும் தெரியாது. எத்தனை ஆண்டுகள் என்று குறிப்பாக இத்தனை ஆண்டுகள் தான் ஆகிறது என்று திட்டவட்டமாக இந்த அறிஞர்களாலும் இந்த யாராலும் சொல்ல முடியாது. மனிதர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே சொர்க்கம் இருக்கிறது. மனிதர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே ஒரு இனம், ஜின் என்கின்ற இனத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இப்படி பார்ப்போமானால் இத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயோ படைக்கப்பட்ட அந்த சொர்க்கம் இதுவரை அதிலே யார் மனிதர்கள் வாழவில்லை. அப்படியானால் இன்னும் உலகம் எப்பொழுது அழியும் அது நமக்கு தெரியாது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அது அழியும் அல்லாஹ்விடத்தில் தான் அந்த அறிவு இருக்கிறது. அப்ப இவ்வளவு காலங்களாக அந்த சொர்க்கம் அது புழக்கத்தில் இல்லாமல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆனால் இது
அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு உட்பட்டது. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைத்திருக்கிறான் என்பது நமக்கு சொல்லி காண்பிக்கப்படுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அந்த சொர்க்கத்திலே பல கட்டங்களிலே சொர்க்கம் இப்பொழுது அது இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களில் அந்த சொர்க்கம் புழக்கத்தில் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் இறந்து போய்விட்டா அவரை கொண்டு கபரில் அடக்கிறாங்க. கபரில் அடக்கின பிறகு அங்கே மலக்குகள் அவரிடத்திலே விசாரணை நடத்துவார்கள். அது முதல் விசாரணை, இறந்த பின்னால் நடைபெறுகின்ற முதல் விசாரணை. அந்த கபரில் சில கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை அவர் சொல்லக்கூடிய அந்த மூமினுக்கு, அந்த இறை விசுவாசிக்கு, அவரிடத்தில் சொல்லப்படுமா, நீ ரொம்ப சுகமாக ஒரு புது மாப்பிளை போட்டு நீ என்ன செய், உறங்குவாயாக என்று அவருக்கு சொல்லி சொர்க்கத்துடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படும். சொர்க்க வாசல்கள் என்ன செய்யப்படும், திறந்து வைக்கப்படும். அந்த சொர்க்கத்தை அவர் பார்த்து அந்த சொர்க்கத்துடைய நற்மனத்தை அனுபவித்த நிலையிலேயே அவர் உறங்குவார். அதை சொர்க்கத்தை அனுபவித்தவாறே நீ என்ன செய், உன்னுடைய மண்ணறையிலே நீ உறங்குவாயாக என்று மலக்குகள் சொல்வார்கள் என்று சரியான ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அப்படியானால் சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கத்தை அனுபவிக்கிறார்கள். சொர்க்கத்தை நல்லடியார்கள் இறந்த பின்பு அவர்கள் மறுமையிலே எழுப்பப்படுவது வரை சொர்க்கத்துடைய அந்த நறுமணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் சொர்க்கம் அனுபவிக்கப்படுகிறது என்று நமக்கு தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் சொர்க்கத்தை பற்றி நமக்கு சொல்லுகின்ற பொழுது, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே வீர மரணம் அடையக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே வீர மரணம் அடையக்கூடியவர்களுக்கு என்ன சொல்லப்படும், சுஹதாக்கள் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட அந்த சுஹதாக்கள் வீரமரணம் அடையக்கூடியவர்களை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஹும் இன்த ரப்பிஹிம் வலாக்கின் லா தஷ்உரூன். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டு வீர மரணம் அடையக்கூடியவர்களை இறந்து போனவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ரிஸ்க் கொடுக்கப்படுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உணவு கொடுக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொன்னார். எப்படி உணவு கொடுக்கப்படும், இறந்த பிறகு கபரில் உணவு இருக்குதா? இல்லை. அப்ப எப்படி அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அந்த உணவு என்ன என்பதை பற்றி நம்ம தெரியணும். குர்ஆன் சொல்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையிலே வீரமரணம் அடைந்து விட்டால் அவர்கள் மரணித்தவர்களை சொல்லார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். இதை நம்ம புரிய வேண்டும். நம்மை மாதிரி புரிவதற்காக அன்னைக்கு ரவி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார்கள், யார ரசூலல்லாஹ், உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானே, அவர்கள் எப்படி உயிரோடு இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொன்னார்கள். என்ன சொன்னால், அந்த சுஹதாக்களுடைய உயிர்களெல்லாம் பறவைகளுடைய வடிவத்திலே அவர்கள் சொர்க்கத்திலே உலாவது கொண்டிருப்பார்கள். பறவையினுடைய வடிவத்திலே என்ன செய்வார்கள், சொர்க்கத்திலே உலா வந்து கொண்டு அந்த சொர்க்கத்துடைய கனிகளை அவர்கள் என்ன செய்வார்கள், புசித்துக் கொண்டிருப்பார்கள். இதுதான் அவர்கள் ரிஸ்க் கொடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறாரா இல்லையா? அதனுடைய விளக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப சொர்க்கம் இப்பொழுதும் என்ன செய்கிறது, அது புழக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம், நம்ம அங்கே அடைகிறோம். அந்த சொர்க்கத்தை, அந்த சுகதாக்களை பொறுத்தவரையில இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், இந்த சொர்க்கத்தை அவர்கள் அங்கே பார்த்த உடனே இந்த பறவை வடிவத்திலேயோ எப்படியோ, அது மறைவான ஞானம், அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்ம ஆழமாக போய் நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது, நம்ம சொர்க்கத்தை பார்த்த மாதிரி தான் பேசக்கூடாது. சொர்க்கத்தை நம்ம பார்க்கவும் இல்லை, யாரும் பார்க்க முடியாது. இந்த தகவல்களை வைத்துத்தான் நம்ம அதை புரிய முடியும். அது அல்லாஹ்வுடைய பாதையில் வீரமரணம் அடைந்தவர்கள் அவர்கள் என்ன பொழுது சொர்க்கத்தை பிரவேசிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்களாம் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், எங்களுடைய உயிரை நீ எங்களுக்கு திரும்ப விடுவாயாக, எங்களுக்கு உயிரை திரும்ப கொடுப்பாயாக. அப்படி கொடுத்தால்
நாங்கள் உலகத்துல போய் சுகதாக்கள் வீரமரணம் அடையக்கூடியவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயார் செய்திருக்கின்ற இந்த அற்புதமான பாக்கியங்களை பற்றி அவர்களுக்கு நாங்கள் சொல்லிவிட்டு வருகிறோம். அவர்களும் உன்னுடைய பாதையிலே வீரமரணம் அடைவார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார் வசனத்துல. எங்களுக்கு திரும்ப நீ உயிரை கொடுத்து நாங்கள் அங்க போய் அந்த மக்களிடத்திலே வீரமரணம் அடைந்தவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்திலே இவ்வளவு பெரிய பாக்கியங்களெல்லாம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள் என்ற செய்தியை குர்ஆன்ல சொல்லி இந்த சொர்க்கத்துடைய நிலைப்பாடை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படியே நாம் பார்க்கின்ற பொழுது சொர்க்கம் இன்றும் அது புழக்கத்தில் இருக்கிறது. அது விவாதம் செய்து சொர்க்கம் சும்மா கிடக்குது, உலகம் அழிந்த பிறகுதான அது யூஸ் ஆகும். அங்குள்ள கனிவர்க்கங்கள், அங்களுடைய மாளிகைகள், அங்களுடைய பங்களாக்கள், அங்களுடைய அற்புதமான ஞாபகத்துகள், இதையெல்லாம் யார் அனுபவிப்பா என்றெல்லாம் இந்த முதற்கமான கேள்விகளை சில அறிவு ஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கேட்பார்கள். அங்கே யார் இருக்கிறார்? இருக்கலாம். நமக்கு முன்னால் உள்ள ஒரு இனம் இருக்கிறது. நமக்கு முன்னால் வாழ்ந்து அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட வாழ்ந்த மனித ஒரு இனம். அந்த இனம் என்னது? ஜின் இனம் என்று இருக்கிறது. ஜின் இனம் இருக்கிறது. அவர்கள் நடமாடுவார்கள். அது மட்டுமில்லாமல் மலக்குகள், லட்சோபலட்ச மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறார். அந்த மலக்குகள் என்ன செய்வார்கள்? சொர்க்கத்திலே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்காக வேண்டி, மனிதர்களுக்காக வேண்டி அந்த சொர்க்கத்தை அலங்கரித்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி இந்த இமாம் அவர்கள் இன்னைக்கு தொழுகையில ஓதக்கூட ஒரு வசனத்தை சொல்லி காண்பிக்கிறார். ஒத்தரல் மலாயிக்கத்தை ஆசீன மின் ஹவுலில் அர்ஷ். மலக்குகளை அந்த அரிஷை சுற்றியவர்களாக மலக்குகள் அங்கே இருந்து கொண்டு வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் சொர்க்கத்தில், சொர்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நம்ம உலகத்தில் உள்ள ஒரு தோட்டத்தை மாதிரியோ, உலகத்தில் உள்ள ஒரு எஸ்டேட்டை மாதிரியோ, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தோப்புல மரங்கள் செடிகள் இருக்கிற மாதிரி சொர்க்கம் ஒன்றுதானே, ஆள் இல்லாத அது அழிஞ்சு போகும், தண்ணி விட்டாத கரிஞ்சு போகும் என்பதெல்லாம் எங்க? உலகத்துல தான். அது அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டில் உள்ள அந்த மாபெரும் பாக்கியமான அந்த சொர்க்கம் என்கின்ற பேரின்ப பாக்கியம் அது அற்புதமானது, எந்த கண்களுக்கு வராதது, எந்த யாரால் வர்ணனை செய்து முடியாத அளவுக்கு உண்டான சொர்க்கம். அல்லாஹ் நாடினால் அதை பாதுகாக்கலாம். எத்தனாயிரம் கோடி வருடங்கள் ஆனாலும் சரிதான், அது முடியும் அல்லாஹ்வால். அது அழிந்து போகும், அது கெட்டு போகும், அது பாலை இருந்து விடும், அதெல்லாம் செடி பிடித்து விடும். தோட்டத்துல எல்லாம் சொர்க்கம் என்றால் தோட்டம் தானே, அது தோட்டத்தை செடி பிடிச்சு விடும். அங்கே உலகம் செடி பிடிந்தாலும் உலகத்தோடு ஒப்பிட்டு அதை பார்க்க முடியாது. உலகத்துல கூட இன்னைக்கு நான் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த பூமிங்கிறது, இந்த உலகத்துக்கு பூமியை, இந்த பூமியில இந்த பறந்து வந்த பூமி, அது அதனுடைய எல்லை என்ன, எல்லை கூட என்ன, எவ்வளவு இருக்கிறது யாரும் கண்டுபிடிக்கவில்லை. இந்த விஞ்ஞான உலகத்துல கூட இந்த பூமியில இருக்கக்கூடிய எத்தனையோ ஏரியாக்கள், காடுகள், செடிகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது. மனிதனால் நுழைய முடியவில்லை. அந்த காட்டில் மனிதனால் நுழைய முடியவில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான காடுகள், எஸ்டேட்டுகள் இன்னைக்கும் இருக்கிறது. மனிதனால் போக முடியாது. அங்கே காட்டு மனிதர்கள் இருப்பார்கள், அங்குரிய விலங்குகள் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நம்ம இப்பொழுது பார்க்கிறோம், நம்ம ஒரு காடு சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு பிரபலமான ஒரு காடு, எனக்கு அமேசான் காடு என்று சொல்வார்கள். அது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? சமீப காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அமேசான் காடு. பயங்கரமான காடு என்று சொல்கிறார்கள். அது முழுமையாக மனிதனால் அனுபவிக்க முடியவில்லை. அது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது. இதே மாதிரி எத்தனை ஆயிரம் காடுகள், ஸ்டேட்டுகள், மரச்சோலைகள் எல்லாம் பூமியிலே இருக்கிறது. அதே மனிதனால் பார்க்க முடியாது. அதில் அழிந்து போய்விட்டதா? உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை இருக்கத்தான் செய்கிறது. அதே மாயதான் மனிதன் சிந்துப்பா. அல்லாஹ் சொர்க்கம் என்பது அது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த ஏற்பாடு வானம் பூமி அளவுக்கு பறந்தது. அப்படி என்றால் பூமியில் இல்லை, வானத்துக்கு பூமிக்கு வெளியிலே இருக்கிறது. அது ஒரு அற்புதமான ஒரு உலகம், அது சொர்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆற்றல் மூலமாக அதை படைத்து தன்னுடைய நல்லடியார்களுக்காக அல்லாஹ் தஆலா சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட பேரின்பம் நமக்கு தேவை. அதை அடைய வேண்டும். அதை பார்க்க பாருங்க, காடுகளை போய் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். வாழ கோடிகளை செலவு செய்கிறான். அப்படியானால் பேரின்பமான அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் அது எவ்வளவு பெரிய முயற்சி செய்ய வேண்டும், எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எனவே
அந்த மகத்தான பேருந்த பாக்கியமான சொர்க்கத்தை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வாசல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.